ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதத்துலேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் கிரிமினல் லா கீழே உள்ள இந்தியன் பீனல் கோடு, இந்தியன் கிரிமினல் ப்ரொசீஜர் கோடு, அதுக்கப்புறம் இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட், ஸோ இந்த மூணுமே பார்த்திங்கன்னா வந்துட்டு ரீநேம் பண்ணுறாங்க. ரீநேம் பண்ணி அதுக்கு கீழே உள்ள லா இருக்குல்ல, ஸோ இந்த லா பார்த்திங்கன்னா செல்ல லாஸ் வந்து அமெண்ட் பண்ணுறாங்க, செல்ல லா வந்து ரிப்பீல் பண்ணுறாங்க. அதாவது சிலது வந்து மாடிஃபை பண்ணுறாங்க, சிலது வந்து அந்த லாஸ் வந்து ரிமூவ் பண்ணுறாங்க. ஸோ என்ன ரீசன் சொல்கிறாங்கன்னா, இது வந்துட்டு பிரிட்டிஷ் காலத்தில் க்ரியேட் பண்ண லா. ஸோ இன்றைக்கி காலகட்டத்துக்கு ஏற்றாப்புல வந்துட்டு அதை வந்து மாடிஃபை பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? ஸோ இதில் என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு டைம் டு டைம் பார்த்தீங்கன்னா லா வந்துட்டு ஒவ்வொரு டைம் வந்துட்டு அமெண்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க, தேவையில்லைனா ரிமூவ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இது அப்பப்போ நடந்துட்டு தான் இருக்குது. இது ஒன்றும் புதுசு கிடையாது. காலத்துக்கு ஏற்ப வந்துட்டு லாவை வந்து அமெண்ட் பண்ணுறது வந்து ரொம்ப சரி. செல்ல லா பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து வாய்டாக இருக்கும், தேவையில்லாத லாஸ் இருக்கும். ஸோ அந்த லாவை வந்து ரிப்பீல் பண்ணுறதுமே தப்பே கிடையாது. ஸோ பண்ணட்டும். ஸோ அது வந்து யாருமே குறை சொல்லலை. ஸோ இந்த லாவோட நேம் வந்து ஏன் மாற்றணும்? கொலோனியல் லெகசியிலேருந்து விடுபடணும்னு சொல்லிட்டு ஏன் சான்ஸ்கிரிட் வந்து சூஸ் பண்ணுறாங்க? சான்ஸ்கிரிட் வந்துட்டு அது வந்து ஒரு இந்தியன் லெகசி ஆகுது, இந்தியன் லாங்குவேஜ் ஆகுது. ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மண்ணுக்குரிய மொழியா? இங்கிலீஷ் போல் சான்ஸ்கிரிட்டும் பார்த்திங்கன்னா ஒரு காலகட்டத்தில், அதாவது கிரேக்கர்கள் வந்துட்டு இந்தியாவுக்குள்ளே வந்த மாதிரி சமஸ்கிருதமும் இந்தியாவுக்குள்ளே வந்த மொழி தான் அது. அது வந்து இந்தியன் லெகசி கிடையாது. அது சப்போஸ் நீங்கள் அந்த பேர்களுக்கெலாம் வந்துட்டு இந்தியன்னஸ் வேணும்னா நீங்கள் வந்து ஒரு இந்தியன் லாங்குவேஜ் வந்து சூஸ் பண்ணணும். ஓல்டஸ்ட்டு இந்தியன் லாங்குவேஜ்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓல்டஸ்ட் இன்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே தெரியும். அதாவது சயின்டிஃபிக்கலாக ப்ரூவனு, ஆர்கியாலஜிக்கலாக ப்ரூவன் வந்துட்டு தமிழ் தான் வந்து ஓல்டஸ்ட் லாங்குவேஜ். ஸோ இந்த நேம்ஸ் இருக்குல்ல, நீங்கள் சமஸ்கிருதத்தில் கொடுத்தீங்களா இந்த 3 லாக்கும், ஐபிசிக்கு, அதுக்கப்புறம் வந்துட்டு சிஆர்பிசிக்கு, இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் இருக்குல்ல, ஸோ அது 3க்கு கொடுத்தீங்களா, அந்த சமஸ்கிருத பேருக்கு பதிலாக தமிழ் பேர் கொடுத்துருந்தீங்கன்னா சரி ஓகே, இதில் வந்து இந்தியன்னஸ் இருக்குது அப்படின்னு நாங்கள் நினைப்போம். பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக இப்போ எப்படி இருக்குன்னா, எங்களுக்கு வந்து கொலோனியல் லெகசி வேணாம், எங்களுக்கு வந்துட்டு சமஸ்கிருதம், அதாவது சான்ஸ்கிரிட் லெகசி இருந்தால் ஓகே அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது. எங்களுக்கு வந்துட்டு இங்கிலீஷ் வந்து எப்படி வந்து ஒரு ஏலியன் லாங்குவேஜோ, ஸோ அதுபோல் சான்ஸ்கிரிட் வந்து ஒரு ஏலியன் லாங்குவேஜ். ஸோ அது வந்து ஒரு இந்தியன் லாங்குவேஜ் கிடையாது. இல்லை நீங்கள் சொல்கிறீங்களா இப்போ சான்ஸ்கிரிட் தான் வந்து எங்களோட லெகசி, அது எங்களோட மொழின்னு சொல்கிறீங்களா? அப்போது உங்கள் சான்ஸ்கிரிட்டில் உள்ள மனுஸ்மிருதியை வந்துட்டு லாவாக, இந்தியன் லாவாக கொண்டு வந்துடலாம்ல. எதுக்கு வந்து ஒரு பிரிட்டிஷோட லாவை இந்தியாவில் வைக்கணும்? அதுபோல் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு பிரிட்டிஷோட லெகசி நிறையா இந்தியாவில் இருக்குது, அவங்க கட்டின பில்டிங்ஸு, ஸோ இதெல்லாமே நீங்கள் இடிச்சிடலாமே. ஏன் ரெட் ஃபோர்ட்டில் வந்து ஹாய்ஸ்ட் பண்ணோம் இல்லையா? இந்தியாவோட பேரை வந்து பாரத்னு மாற்றியாச்சு. அதுக்கப்புறம் இண்டஸ் வேலி சிவிலைசேஷனாக நம்ம வந்து சரஸ்வதி வேலி சிவிலைசேஷன் மாற்றிட்டோம். ஹிந்துன்னு பார்த்தீங்கன்னா பழையபடி வந்து அந்த நேம் வந்து இந்தியன் நேம் கிடையாது, சான்ஸ்கிரிட் நேம் கிடையாது, பிரிட்டிஷர்ஸ் கொடுத்த நேம் தான். ஸோ அந்த நேம் வந்துட்டு ட்ரெடிஷ்னலாக, அதாவது நான் என்ன சொல்ல, நம்ம பிரிட்டிஷர்ஸ் வர்றதுக்கு முன்னாடி ஹிந்துஸ் வந்து இந்தியாவில் எப்படி அழைக்கப்பட்டாங்க, ஸோ அந்த பேரை சேஞ்ச் பண்ணலாமே. வைஷ்ணவேட்ஸு, இல்லைனா சைவைட்ஸு, லிங்காயட்ஸு அப்படின்னு வந்துட்டு என்னென்ன கடவுள் வழிபட்டாங்களோ அந்த மத பேரில் வைக்கலாமே. ஏன் ஹிந்துன்னு வைக்கணும்? ஹிந்து அந்த பேரே மாற்றலாம்ல, ரிலிஜன் பேரே மாற்றலாம்ல. ஏன் அந்த ஹிந்துன்னு பேருன்னு வச்சுருக்கீங்க? சப்போஸ் நீங்கள் சொல்லுவீங்க, இல்லைங்க சமஸ்கிருதம் வந்து இங்கிலீஷ் மாதிரி ஒரு வெவ்வேறு காலகட்டத்தில் இந்தியாவுக்குள்ளே வந்த மொழி கிடையாது, இந்தியாவில் ஆரிஜினேட்டான ஒரு மொழி தான் அப்படின்னு சொல்லுவீங்க. சரி ஓகேங்க, நீங்கள் சொன்ன மாதிரி வந்துட்டு இந்தியாவில் ஆரிஜினேட்டான ஒரு மொழியாகவே நம்ம சமஸ்கிருதத்தை எடுத்துக்குவோம் நம்ம. ஆனால் தமிழ் வந்துட்டு சமஸ்கிருதத்தை விட ரொம்ப பழமையான மொழி. அதுக்கு வந்து சயின்டிஃபிக்கலாக ஆர்கியாலஜிக்கல் எவிடன்ஸோடு இருக்குது. ஏகப்பட்ட எபிகிராஃபி, இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் வந்துட்டு தமிழில் வந்து இருக்குது. ஸோ அப்படி உள்ள ஒரு ஓல்டு லாங்குவேஜை வந்துட்டு ஏன் உங்களால் வந்துட்டு இந்த மாதிரி கிரிமினல் லாஸுக்குலாம் நேம் பண்ணக்கூடாது? ஏன் சான்ஸ்கிரிட் சூஸ் பண்ணணும்? என்ன ரீசன்? சிங்கப்பூர் பார்த்திங்கன்னா நம்ம ஊர் மாதிரி அதுவும் வந்து ஒரு கலோனியல் கண்ட்ரி. அது ஒரு டைமில் பார்த்திங்கன்னா மலேசியா விட்டு பிரிஞ்சு தனி நாடாக இன்றைக்கி இருக்குது. ஸோ அந்த சாயிலோட லாங்குவேஜ்னு பார்த்திங்கன்னா மலே தான் வந்து அந்த சாயிலோட லாங்குவேஜ். பட் அங்கே மெஜாரிட்டி அங்கே வாழ்கிறது பார்த்திங்கன்னா வந்துட்டு சைனீஸ் வாழ்கிறாங்க. பட் வந்து சிங்கப்பூர் கான்ஸ்டியூஷன் என்ன சொல்லுதுன்னா,
சைனீஸு, தமிழ், மலே, இங்கிலீஷ் இது எல்லாமே வந்துட்டு ஜஸ்ட் வந்து ஒரு அஃபிஷியல் லாங்குவேஜ் தான். நேஷ்னல் லாங்குவேஜ்ன்றது மலே. ஸோ அந்த நேஷ்னல் லாங்குவேஜ்ன்றது அங்கீகாரம் வந்துட்டு மலேக்கு மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. மற்ற எந்த லாங்குவேஜஸ்க்கும் சிங்கப்பூரில் கொடுக்கல, ஒரு சின்ன நாடு. ஸோ நீங்கள் அப்படி பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஆரிஜினேட்டான ஆக பழமையான லாங்குவேஜ் வந்து தமிழ். ஸோ தமிழ் தான் வந்து நேஷ்னல் லாங்குவேஜாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி லாலாம் நீங்கள் க்ரியேட் பண்ணுறீங்கன்னா ஒரு அந்நிய மொழியோட பேர் வைக்காமல் தமிழ் பேரை வந்துட்டு அழகாக சூஸ் பண்ணியிருக்கலாம். தமிழ் பேர் வைக்காமல் எதுக்கு வந்துட்டு சமஸ்கிருத பேர் வைக்கணும்? அதோட நீடு என்ன? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது போல் இன்னொரு மீட் பண்ணுவோம். அன்டில் தென் பாய்.